ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு 2 கிழமையாக எந்த ஒரு வீடியோவுமே போடலை. ஏன்னு சொன்னால் சில பிரச்சனைகளால் போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து இணைந்திருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்திய லிசனை பார்ப்போம். இந்திய லிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாட் இஸ் சென்டென்ஸ், சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இந்த லிசன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கில வாக்கியங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது வாட் இஸ் அ சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வாக்கியம்னா, ஆங்கில வாக்கியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வார்த்தைகளின் குழு, ஒரு வார்த்தைகளின் குழுவைத்தான் நம்ம வாக்கியம்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஐ கோ டு ஸ்கூல். இந்த 4 வார்த்தைகள் சேர்ந்து இந்த வாக்கியம் உருவாகியிருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நாங்கள் மேலதிகமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது ஒவ்வொரு வாக்கியங்களிலையுமே 2 பகுதிகள் இருக்குது. அதில் ஒன்று சப்ஜெக்ட். சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். அதாவது இந்த வாக்கியம் யாரை பற்றியது அல்லது எதை பற்றியது அப்படின்றது குறிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட்ன்றது பயன்படுது. இதே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. அதாவது அது என்னன்னு சொன்னால் வாட் த சப்ஜெக்ட் டோஸ் ஆர் இஸ். அதாவது ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் என்ன செய்யுது அல்லது என்னவாக இருக்குது அப்படின்றத குறிப்பிடுவதற்கு இந்த ப்ரெடிகேட். அதாவது ப்ரெடிகேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தின் பயனிலை பகுதி, அதுதான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சப்ஜெக்டுடைய செயலை குறிப்பிடுவதற்கு அல்லது சப்ஜெக்ட் என்னவா இருக்கு அப்படின்றத சொல்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஷீ சிங்ஸ், அதாவது அவள் பாடுகிறாள் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்க சப்ஜெக்ட் எது? ஷீ. ஏன் ஷீயை நாங்கள் சப்ஜெக்ட்னு சொல்றோம்? என்று சொன்ன அந்த வாக்கியம் யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறது? அவள் பாடுகிறாள் அப்படின்றத பற்றி தான் குறிப்பிடப்படுது. சரியா? அவள் என்ன செய்கிறாள் அப்படின்றத பற்றி தான் குறிப்பிடப்படுது. ஸோ அங்கே மெயினானது யாரு? மெயினான ஆள் யாரு? அவள். ஸோ அவள் தான் சப்ஜெக்ட். சரியா? இப்போ அடுத்து இந்த வாக்கியத்தில் ப்ரெடிகேட் எது? சிங்ஸ், அதாவது பாடுகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன் நாங்கள் சிங்ஸை ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னு சொன்னால் சப்ஜெக்ட் செய்கின்ற செயலை குறிப்பிடுகிறது சிங்ஸ். அதனால் நாங்கள் அதை ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை வாக்கிய கட்டமைப்பு. அடிப்படை வாக்கிய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரியா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஒப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும் என்னது? ஒரு வாக்கியத்தின் கதாநாயகன், அதாவது அந்த வாக்கியத்தை நடத்துபவர் அல்லது அந்த வாக்கியம் எதை சார்ந்து இருக்குது இல்லை ஆரை சார்ந்து இருக்குது, இவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ அடுத்து வேர்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சப்ஜெக்டால் செய்யப்படுகின்ற செயலை குறிக்கின்றது வேர்ப். இதே ஒப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் செய்யும் செயலால் பாதிக்கப்படுகின்றது ஒப்ஜெக்ட். புரிச்சுதா? ஒப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் செய்யும் செயலால் பாதிக்கப்படுகின்றது ஒப்ஜெக்ட். வேர்ப்னா சப்ஜெக்ட் செய்கின்ற செயலை குறிக்கின்றது. சப்ஜெக்ட்னு சொன்னால் அந்த வாக்கியத்தின் கதாநாயகன், அதாவது அந்த வாக்கியத்தை நடத்துபவன் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நாங்கள் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஈட் ரைஸ், அதாவது நான் ரைஸ் சாப்பிடுகிறேன் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே இதில் சப்ஜெக்ட் எது? ஐ. ஏன் நாங்கள் ஐயை சப்ஜெக்ட்னு சொல்கிறோம்? ஏன்னு சொன்னால் என்ன வாக்கியத்தோட அர்த்தம் என்ன? ஐ ஈட் ரைஸ், நான் ரைஸ் சாப்பிடுகிறேன். அந்த உணவை சாப்பிடுகிறது யாரு? நான். ஏன்னு சொன்னால் என்னால் தான் அந்த செயல் நடத்தப்படுது. ஸோ நான் தான் சப்ஜெக்ட். இப்போ அடுத்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன வரணும்? வேர்ப் வரணும். இப்போ இங்கே வேர்ப் எது? ஈட். அதாவது வேர்ப் என்னத்தை குறிக்குது? வேர்ப்டா என்ன? சப்ஜெக்ட் செய்யும் செயலை குறிக்கின்றது வேர்ப். இங்கே சப்ஜெக்ட் என்ன செய்யுது? சாப்பிடுகிறது.
ஸோ ஈட்ன்றது வந்து வேர்ப். இங்கால அடுத்து என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் வரணும். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் என்ன? அதாவது சப்ஜெக்ட் செய்யும் செயலால் பாதிக்கப்படுகின்ற பொருள் வந்து பாதிக்கப்படுகின்றது வந்து ஆப்ஜெக்ட்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் எது? ரைஸ். ஏன்னு சொன்னால் நான் வந்து என்ன சாப்பிடுகிறேன்? ரைஸ். அப்போ அங்கே பாதிக்கப்படுகிறது எது? ரைஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா? இப்போது சில சென்டென்ஸை நான் தாரேன். அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து கமெண்டில் பதிவிட்டுட்டே வாங்க, பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஐ பிளே ஃபுட்பால். ஐ பிளே ஃபுட்பால், அதாவது நான் ஃபுட்பால் விளையாடுகிறேன், உதைப்பந்து விளையாடுகிறேன் அப்படின்றது அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எது? ஐ. ஏன்னா நான் தானே விளையாடுகிறேன், ஐ தான் வந்து சப்ஜெக்ட். வேர்ப் எது? பிளே. ஆப்ஜெக்ட் எது? ஃபுட்பால். ஏன்னு சொன்னால் நான் சப்ஜெக்டால் வந்து அடித்து ஆடப்படுகின்ற பொருள் எது? பால். ஃபுட்பால் தான் வந்து ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி அடுத்த ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். இந்த சென்டென்ஸை பாருங்க. ஷீ ரீட்ஸ் அ புக். ஷீ ரீட்ஸ் அ புக், அதாவது அவள் ஒரு புத்தகம் படிக்கிறாள் அப்படின்றது அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதில் சொல்லுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் எது? வேர்ப் எது? ஆப்ஜெக்ட் எது? சொல்லுங்க பார்ப்போம், கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஜெக்ட் எது? ஷீ. ஏன்னு சொன்னால் அவள் தானே புத்தகம் படிக்கிறாள், அப்போ அதனால வந்து அவள் தான் சப்ஜெக்ட். வேர்ப் எது? ரீட்ஸ். சப்ஜெக்டால் செய்யப்படுகின்ற செயல். சப்ஜெக்ட் என்ன செய்தீங்க? புத்தகம் படிக்குது. ஸோ ரீடுன்றது வந்து வேர்ப். அடுத்து ஆப்ஜெக்ட் எது? இதில் சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஜெக்ட் எது? புக். ஏன்னு சொன்னால் சப்ஜெக்ட் செய்யும் செயலால் பாதிக்கப்படுகின்றது புத்தகம். புத்தகத்தை தானே அவர் படிக்கிறார், அவள் படிக்கிறாள். ஸோ அதனால் வந்து புத்தகம் ஆப்ஜெக்ட். சரி, இன்னும் ஒரு வாக்கியம் பார்ப்போம். ஓகே, இந்த வாக்கியத்தை பாருங்க. we drink water, அதாவது நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதில் சப்ஜெக்ட் எது? we. ஏன்னா நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம், நாங்கள் தானே குடிக்கிறோம், அப்போ எங்களால் தானே இந்த வாக்கியம் நடைபெறுது. ஸோ அதனால் நாங்கள் என்பது வந்து சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா வேர்ப் என்ன வந்திருக்குது இங்கே? ட்ரிங்க். என்ன செய்கிறோம்? நாங்கள் குடிக்கிறோம், எங்களுடைய செயலை குறிக்கிறது ட்ரிங்க். இதே வந்து பாதிக்கப்படுகின்ற பொருள் ஆப்ஜெக்ட். என்ன பாதிக்கப்படுதுன்னு எங்களுடைய செயலால்? தண்ணீர் குடிக்கப்படுகிறது. ஸோ தண்ணீர் வந்து ஆப்ஜெக்ட். சரி, இப்போ உங்களுக்கு நான் சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று கொடுக்குறேன். இந்த 3 வாக்கியத்தையும் முழுமைப்படுத்தி எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க, பார்ப்போம். ஐ ஈட், ஐ லைக், ஐ சி. இந்த 3 சென்டென்ஸையுமே வந்து முழுமைப்படுத்தி நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடுங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.